மாநகராட்சியில வந்து இப்ப சென்னையில நடக்கிற கட்டுமான பணிக்கு வந்து 1000 முதல் 5 லட்ச ரூபா வரை அபராதம் அறிவிச்சிருக்காங்க சார். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அது தேவையற்ற தீர்மானம் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த காலத்தில் பசுமை தீர்ப்பாணையமும் விதித்த விதிகளும் மாசு கட்டுப்பாடு துறையின் விதித்த தீர்மானங்களுமே அந்த சட்டத்திட்டங்களே மிகப்பெரிய அளவில் வலிமையாக இருக்குது. அதுவும் இந்த ஆட்சி முடிகிற காலத்தில் ஏற்கனவே 4 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சு போச்சு, இன்னும் ஓராண்டு தான் இருக்குது. இந்த சமயத்தில் போய் இந்த கடுமையான மிகப்பெரிய அளவில் வசூல் வேட்டை மிகப்பெரிய அளவில் நடப்பதற்கு வாய்ப்பாக இது அமைந்துவிடும். அதுவும் 1000 ரூபாய் அந்த 5 லட்சம் 5 லட்சம் இல்லாமல் அதையும் மீறினா அந்த கட்டுமான பணியை நிறுத்தக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒரு தீர்மானம் இப்பொழுது தேவையில்லை. ஏன் என்று சொன்னால் திமுகனுடைய தலைமையை பற்றி யாரும் இப்போ அந்த கட்சிக்காரர்களே கவலைப்படுறதில்லை. ஒரு கவுன்சிலர் ஒரு விவோவை போய் அடிக்கிறாரு, அந்த அளவுக்கு இருக்கு. திருப்பூர் குமரன் ஒருத்தர் திமுக அவர் என்ன சொல்ற, தலைவரே கொஞ்சம் சம்பாதிக்க வழி கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு, நேரடியாக கேட்கிற அளவுக்கு காலங்கள் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு துறையிலையும் எந்த ஒரு நிலையிலையும் கட்சிக்காரங்க தலைமையை கேட்பதற்கு இப்ப தயாரா இல்லை. ஏன்னா அடுத்த தேர்தலில் அவங்க தோற்பது உறுதி என்பது கடைநிலை தொண்டர் கூட தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த ஓராண்டு காலம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கின்ற நிலைப்பாட்டில் 200 கவுன்சிலர் போதும் சென்னையில் ஒரு சீட் கூட வராம பார்த்துருப்பாங்க. இந்த தருணத்தில் இத்தகைய சக்தி படைத்த தீர்மானம் தேவையற்றது. இது மக்களை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தும், மிகப்பெரிய அளவில் அழுத்தத்தை தரும், லஞ்ச லாவணியங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பாக அமையும். இருக்கின்ற சட்டத்தை அமல்படுத்தினாலே போதும், மிகப்பெரிய அளவில் மாநகராட்சியினுடைய சுற்றுச்சூழலை காப்பாற்ற முடியும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய கருத்து.